வேற வேலை மாறணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். புரியுதா? என்ன ஒண்ணு, யாரை நம்பியும் பண பரிவர்த்தனை மட்டும் வச்சுக்க கூடாது. நான் காசு வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன், இதுல பணம் போட போறேன்னா இந்த ராகு முழிச்சு பாரு. புரியுதா? பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி முகம் தெரியாத நபர்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. புதிய நண்பர்கள் வேண்டாம். கூடா நட்பு கேடில் முடிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த பக்கம் கேது எடுத்து பார்ப்போம். ராகு பத்தி பார்த்தா கேது பத்தி பார்ப்போம். 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு கேது, தாயார் ஸ்தானம் சுகஸ்தானத்துல கேது பகவான் அமராரு இல்லையா? அப்போ இங்க கேது அமரும்போது என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 4ல கேது வந்தா வீட்டுல கலகம். புரியுதா? வீடு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும், வண்டி வாகனம் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். இது சுகஸ்தானம் இல்லையா? உடல்ல அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுத்துவாங்க. ஜீரணத்துல அதிகமா செரிமானம் சரியா இருக்காது. கை கால் முதுகு தண்டுவடம் இடுப்புல கொஞ்சம் வலிகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. தாயாருக்கும் உடல் உபத்திரங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருக்குல்ல, இப்ப என்ன பண்ணோம்? நம்ம கரெக்டா உடற்பயிற்சியில இருந்துக்கணும். தியானம் கரெக்டா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கரெக்டா சூடான உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். புதிய வகை உணவுகள் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அசைவ உணவுகள்லையும் ஒரு சில அசைவ உணவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வீடு அல்லவா, அப்போ கண்கள் பத்திரமா பார்த்துக்கணும். உடல் உஷ்ணத்தை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். இளநீர் நிறைய குடிக்கணும். இளநீர், மோர் நிறைய குடிங்க. ஏன்னா உடம்ப கூலிங்கா வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கூலிங்க வச்சுன்னா கண்ணு பொங்கி போயிடும், கண்ணு சவந்து போயிடும், கண்ணுல உருட்டல் இருக்கும். சிலருக்கு கண்ணாடி போற அமைப்பும் இருக்கும். அது ஸ்டைலுக்காக போட்டாலும் சரி, இல்ல கண்ணுல பிரச்சனை போட்டாலும் சிலருக்கு கண் கண்ணாடி போற அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். சரி, அப்ப என்ன பண்ணுங்க? ஒரு கூலிங் கிளாஸ் ஆச்சு வாங்கி நீங்க போட்டுக்கும் போது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். ஏன்னா கண்ணுக்கு நீ கண்ணாடி போற அமைப்பு இங்க வந்துடும். அதே மாதிரி கூலிங் கிளாஸ் போடும்போது கண்ணுக்கு சேஃப் ஆயிடும், நல்ல தூசு போடாது. அப்போ நம்ம என்ன பண்ணா, விதிய மதிய லெவலுங்கிறவன் அது ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் என்ன கண்ணாடி போடணுமா போட்டுக்கிறேன், இதை போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். இல்லைன்னா கண்ணில் தூசு விழுந்து அது மற்ற செலவு போய் அப்ப கண்ணாடி போடுறதுக்கு நம்மளே கண்ணாடி வாங்கி போட்டா பிரச்சனை சால்வ். சரி, அது மாதிரி பார்த்துக்குவாங்க. இங்க கேது பகவான் அமராரு சார், நான் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்னா, கேதுவுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும்னா, கேதுவுக்கு சங்கடகர சதுர்த்தியை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிம்மத்துல உட்காரும் போது லட்சுமி நரசிம்மர், அதே மாதிரி லட்சுமி ஹயங்கிரீஸ்வரர், இவங்க வழிபாடெல்லாம் ரொம்ப 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 முன்னேற்றம் கொடுக்கும். இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணும்போது 4ஆம் இடத்துல இருந்தா அவர் கெடுக்கக்கூடிய கெடுபல்னு அப்படியே நீங்கி நட்பெல்லாம் கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க? வீட்டுல ஒரு ரிப்பேர் பண்ணணும், ஒரு மாடி எடுத்து கட்ட போறேன், இல்ல வீட்டுல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், இல்ல புது வீடு கட்ட போறேன்னா இவங்கெல்லாம் லட்சுமி ஐங்கரீஸ்வரர், லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணும்போது அதற்கான பண